ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ளாக்ஷன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கு. இந்த ரெண்டு லெசன்லயும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ்னா என்ன, கான்கேவ் லென்ஸ்னா என்ன, அதோட ரே டயக்ராம்னா என்ன, அந்த லென்ஸ் வழியா லைட் டைவர்ஜ் ஆகுதா கன்வர்ஜ் ஆகுதா அப்படிங்கிற ஃபுல் டீடைல் இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்டா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிறதுனால இதை வேகமா கவர் பண்ணணும் அப்படிங்கறதுனால ஸ்டாஃப்ஸால இதை தெளிவா புரிய வைக்கவும் முடியல, டைமும் இல்லை, யாரும் மோஸ்ட்லி பண்றதும் இல்லை. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னா லென்ஸ்னா என்ன, அது எப்படி இருக்கும், கான்வெக்ஸ் எப்படி இருக்கும், கான்கேவ் எப்படி இருக்கும், அப்புறம் இப்ப நார்மலா இப்படி போட்டா கான்வெக்ஸ், அடுத்து இப்படி போட்டா என்னது ஒரு கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும். இப்ப இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குமா, அடுத்து பாத்தீங்கன்னா இது வழியா ரே பாஸ் ஆகுது, மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கோடு போட்டிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா இது என்ன இப்படி இருக்கும், இது ஏன் இந்த கோடு இப்படி போகுது, இந்த கோடு ஏன் இப்படி வருது, அந்த மாதிரிதான் அவங்க நினைச்சுக்கிறாங்களே ஒழிய இந்த ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு லைட்டு ஒரு ரே அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மோஸ்ட்லி என் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட டியூஷன்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா ஏன முதல்ல இத டாபிக்க நடத்த ஆரம்பிக்கலே ஏன இந்த இது இப்படி இருக்கு, ஏனே இது இப்படி இருக்கு, ரெண்டாவது இந்த கோடு ஏனே இங்கிட்டு போகுது, இதை எல்லாம் அவங்க என்னவா அசியூம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கோடு அப்படின்னு. சோ இது எதுவும் ஒரு கோடு இல்லை. இப்படி இருந்தா லென்ஸ், இப்படி இருந்தா ஒரு லைட்டை பாஸ் பண்றோம் அப்படின்னு. இதை எக்ஸ்பெரிமெண்டலா பார்க்காதனால மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எதுவும் புரியறது இல்லை. ஸோ நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு லென்ஸ் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் அந்த லைட்டை பாஸ் பண்ணல எப்படி இருக்குங்கிறத ஃபுல் டீட்டெயிலா நம்ம இப்ப பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லென்ஸுக்கும் ஒரு நார்மல் மிரருக்கும், சாரி ஒரு லென்ஸுக்கும் நார்மல் கண்ணாடிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம நார்மலா இருக்கிறதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியாத வரைக்கும் உங்களுக்கு இது புரியவே புரியாது. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு ரே பாக்ஸ். இந்த ஒவ்வொரு கோடு இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு கோடும் ஒரு லைட்டை தான் அவங்க இந்த கோடா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சுக்கிறாங்கன்னா இது ஒரு கோடு அப்படின்னு. கோடு இல்லை, இது உங்களுக்கு தெரியுதா பாத்தீங்கன்னா லைட்டை தான் பாஸ் பண்றாங்க, ஒரு லேசர் லைட்டை. ஏன் லேசர் லைட் நார்மலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுலயே லைட் பாஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. மொத்தமா அது வழியா லைட் வர்றப்ப நம்மளால அதை எக்ஸாக்டா அது கன்வெர்ஜ் ஆகுதா டைவர்ஜ் ஆகுதா அப்படிங்கிறது நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. பட் இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு 3 லைட்டை ஒரு 5 லைட் லேசரை பாஸ் பண்ணல இந்த டிஃபரன்ஸை நம்ம பார்க்க முடியும். அதுக்காக யூஸ் பண்றத இந்த லேசர் பாக்ஸ் லைட்டு. ஓகேங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறது நார்மலான ஒரு கண்ணாடிக்கும் அடுத்து லென்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நார்மலான ஒரு கண்ணாடியில பாத்தீங்கன்னா நீங்க லைட்டை பாஸ் பண்ணல அது என்ன ஆகாது, டைவர்ஜ் ஆகாது, கன்வர்ஜும் ஆகாது. வர்ற லைட்டு அப்படியே நேரா போய்கிட்டே தான் இருக்கும். இங்கிட்டு நீங்க லைட்டை ஒளிய விட்டீங்கன்னா அந்த பக்கம் அப்படியே டைரக்டா என்ன ஆகும், லைட் வெளியே தான் போகும். அது எந்த டிஃபரன்ஸையும் அது உங்களுக்கு காமிக்கவும் காமிக்காது. தெரியுதுங்களா? ஆனா ஒரு லென்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லைட்டை இந்த மாதிரி டைவர்ஜோ கன்வர்ஜோ பண்ணும். இப்ப இது என்ன லென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த லென்ஸ் என்ன பண்ணும்னா வர்ற ஒவ்வொரு லைட்டையும் என்ன பண்ணும், கன்வெர்ஜ் பண்ணும். இப்ப தெரியுதுங்களா? உங்களுக்கு தனியா க்ளோஸ் அப்லயும் போடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போக்கஸ்ல குவியுதா. சோ ஒரு பர்டிகுலர் லைட்டு நம்ம இந்த லென்ஸ் வழியா விடையில என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி என்ன ஆகுது உங்களுக்கு குவியுதா. சோ இதுதான் என்னது உங்களுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ். இதே கான்கேவ் லென்ஸ் அப்படின்னா நார்மலா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தா குவியாடி, இந்த மாதிரி இருந்தா புலியாடி. ஒரு புளியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கேட்கறது
இது என்ன கான்வெக்ஸ் கான்கேவ், அது ரொம்ப அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நான் மோஸ்ட்லி சொல்லி புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா, எங்களோட டியூஷன்ல ஒரு கேவ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கேவை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா புரியும். அதனால அதுக்கு டைரக்டா கான்கேவ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதே இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை குழியாடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குழியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த இது புரிஞ்சிடும். இந்த லென்ஸ் பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, லைட்டை உங்களுக்கு டைவர்ஜ் பண்ணுது, தெரியுதுங்களா? வர லைட்டு பட்டதுக்கு அப்புறம் விலகுதா. இதே ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 லைட் வர்றேன், தெரியுதுங்களா உங்களுக்கு? இதே நான் ஒரு லைட் வர்றேன், தெரியுதுங்களா? அந்த கரெக்டா இதுதான் கான்வெக்ஸுக்கும் கான்கேவுக்கும் உள்ள ஒரு மெயினான டிஃபரன்ஸ். ஸோ திருப்பி சொல்றேன், இந்த லென்ஸ் என்ன பண்ணும்னா கான்வெக்ஸ் லென்ஸ், இது கான்கேவ் லென்ஸ். இது ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு குழியாடி, இது ஒரு குவியாடி. இது என்ன பண்ணும்னா லைட்டா, இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு நான் வச்சிருக்கிறது எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு? இதே தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது, தெரியுதுங்களா? அதே இங்க பாருங்க, இந்த லென்ஸ் தான், இந்த கோடு தான் உங்களுக்கு என்னது, இந்த லைட்டு. இப்ப பாருங்க ஒரு போக்கஸ்ல இதாகுதா. சோ இப்ப உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்னா லென்ஸ் எப்படி இருக்கும், சாதாரண ஒரு கண்ணாடிக்கும் லென்ஸுக்குமான டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி என்ன அப்படின்னா, உங்களோட ரே டயக்ராம் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரே டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரூல் 1 ரூல் 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் என்ன ஏதுன்னு தெளிவா பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னா என்னன்னு. அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதன்மை அச்சு அப்படின்னு இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சஸ், அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முதன்மை அச்சுக்கு இணையான அச்சு. ஃபோக்கஸ் அப்படிங்கிறது குவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த லென்ஸோட சென்டர்ல போகுது பாத்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டைவர்ஜும் ஆகாது, கன்வர்ஜும் ஆகாது. நீங்க கான்வெக்ஸ் வச்சுக்கோங்க, கான்கேவ் வச்சுக்கோங்க, எது வச்சாலும் இது இதோட லைன் வந்து எப்படி போகும்னா ஸ்ட்ரெயிட்டா மட்டும்தான் போகும். அடுத்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பிரின்சிபல் ஆக்சஸ் இருக்கிற சென்டரா போகுது பாத்தீங்களா, அதுக்கு மேலேயும் கீழே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா parallel to the principal axis அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஆகும் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸா இருந்தா கன்வர்ஜ் ஆகும், கான்கேவ் லென்ஸா இருந்துச்சுன்னா டைவர்ஜ் ஆகும். அதை நீங்க 2 லைட் விடுங்க, 3 லைட் விடுங்க. பேரலல் ரே வந்து என்ன, பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு கன்வர்ஜோ டைவர்ஜோ ஆகும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ், இந்த எல்லாம் வந்து ஒரு இடத்துல குவியுது பாத்தீங்களா, சென்டரா மீட் பண்றதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட், இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா ரே டயக்ராமோட ரூல் 1. இப்ப அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு லைட் வந்து ஆப்டிக்கல் சென்டர் வழியா போகையில அது கான்வெக்ஸா இருக்கட்டும் ஆர் கான்கேவா இருக்கட்டும், டிவியேஷன் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா தான் போகும், எந்த விலகலும் இல்லாம நேரா போகும். இதே ரே டயக்ராமோட ரூல் 2ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலான ஒரு லைட்டை நம்ம பாஸ் பண்ணல, ஒருவேளை அது வந்து கான்வெக்ஸா இருந்துச்சுன்னா, இந்த முதல் வீடியோவை பாருங்களேன், கான்வெக்ஸா இருந்துச்சுன்னா அது ஃபோக்கஸ்ல மீட் பண்ணும். இதை நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடியோலயே பார்த்துருக்கோம். பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலா இருக்கிற ஒரு ரே வந்து எதை மீட் பண்ணும் அப்படின்னா ஃபோக்கஸ்ல மீட் பண்ணும். இப்போ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கான்வெக்ஸுக்கு முன்னாடி இருக்கும். பட் அதே இது பாத்தீங்கன்னா கான்கேவ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் வீடியோல ஃபோக்கஸ் அப்படிங்கிறது லென்ஸ்க்கு பின்பக்கம் இருக்கும். அப்ப அந்த ஃபோக்கஸ்ல இருந்து விலகி அது டீவியேட் ஆகி வெளியே போகும். அதுதான் கான்வெக்ஸுக்கும் கான்கேவுக்கும் உள்ள ஒரு டிஃபரெண்ட். இதுக்கு வந்து ஃபோக்கஸ் முன்னாடி இருக்கும், கான்கேவுக்கு ஃபோக்கஸ் பின்னாடி இருக்கும். இப்போ தேர்ட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோக்கஸ் வழியா ஒரு லைட்டை பாஸ் பண்ணல அது எதுக்கு ஈக்குவலா போகும்னா பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு இணையா போகும், பேரலா போகும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோல நான் ஃபோக்கஸை நோட் பண்ணிட்டேன்னா, ஃபோக்கஸை நோட் பண்ணிட்டு ஃபோக்கஸ்ல இருந்து பாஸ் பண்ணல
அந்த வீடியோ எப்படி போகுது, பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலா போகுதுங்களா? இப்ப மாறுறது தெரியுதுங்களா? இப்ப இதே இது கான்கேவ் லென்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பேக் சைட்ல இருக்கு. அதனால ஃபோக்கஸ்க்கு ஈக்குவலா நான் ரேவை பாஸ் பண்ணல என்ன ஆகும் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலா போகும். பட் இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பின்பக்கம் உங்களுக்கு இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்கேவுக்கு மட்டும் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பின்பக்கம் இருக்கிறதுனால நான் ஃபோக்கஸ்க்கு ஈக்குவலா நான் போட்டேன்னா ரைட்டை பாஸ் பண்ணல அது எதுல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலா போகுது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா கான்கேவ் லென்ஸ்னா என்ன, கான்வெக்ஸ் லென்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அடுத்து ரே டயக்ராம் பார்த்துருப்போம். ரே டயக்ராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லென்ஸோட ஒர்க்கிங் பிரின்சிபல். இப்போ கான்வெக்ஸா இருந்தால் எப்படி ஒர்க் ஆகும், கன்வெர்ஜ் ஆகும், கான்கேவா இருந்தால் டைவர்ஜ் ஆகும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணி காமிச்சிருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம சிலபஸ்ல இதை எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுலயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த லென்ஸை நம்ம ரியல் டைம்ல எங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ரியல் டைம்ல இப்ப நம்ம இந்த லென்ஸை எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா கிட்ட பார்வை தூர பார்வை இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி லென்ஸை தான் யூஸ் பண்றோம். நம்ம கண்ணாடி நார்மலா போடுறோம் பார்த்தீங்களா, கண்ணாடியிலையும் இதே லென்ஸ் இதே ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப அது எப்படி என்ன அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணி பார்க்க போறோம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா மயோபியா அப்படிங்கிறது கிட்ட பார்வை தமிழ்ல. அடுத்து ஹைப்பர் மெட்ரோபியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தூர பார்வை. இது நார்மலா எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து அதோட குறைபாடை பொறுத்து வரும். அது எப்படி எந்த குறைபாடுனால இது வருது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெரிமெண்ட்ல செஞ்சு காமிச்சிடறேன். மூணாவதா ஒண்ணு இருக்கு பிரஸ் பயோபியான்னு. அது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புளுக்காக வர்றது. ஏஜ்டு பீப்புளோட அந்த ஹெல்த் இஷ்யூனால ஐபால்ல வர சுருக்கத்தினால வர்றது. அது என்ன அப்படிங்கறது எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணி காமிச்சிடறேன். இப்ப அதுக்கு முன்னாடி இந்த லென்ஸ் பார்த்துருப்போம். அடுத்து இந்த லென்ஸை வந்து நம்ம என்னது ரியல் டைம்ல எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா கண்ணாடியில யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி ஹியூமன் ஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். நீங்க ஹியூமன் ஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த லென்ஸ் அந்த இடத்துல எப்படி மேட்ச் பண்றோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம ஹியூமன் ஐ அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஹியூமன் ஐல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐபால்லையே டிஃபால்ட்டா இந்த மாதிரி ஒரு லென்ஸ் தான் இருக்கும். நம்ம ஐபால் பார்த்துருக்கீங்களா? ஐபால் பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஐபால்லையும் இதே மாதிரி ஒரு என்ன லென்ஸ் தான் இருக்கும், கான்வெக்ஸ் லென்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னோம்னா குவியாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லென்ஸ் தான் என்ன ஆகும் நம்மளுக்கு டிஃபால்ட்டா இந்த இடத்துல உள்ள இருக்கும். இந்த ஐபால் அப்படிங்கிறது தெரியுதுங்களா? இதுவும் இந்த ஐபால்லே டிஃபால்ட்டா இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டை ஃபுல்லு கன்வெர்ட் பண்ணி இந்த ரெட்டினால கொண்டு வந்து வைக்கும். இந்த ரெட்டினால வச்சதுக்கு அப்புறம் இந்த ரெட்டினா என்ன பண்ணும்னா நம்ம பார்க்குற இமேஜ் நம்ம மூளைக்கு எடுத்துட்டு போகும். ஓகேங்களா? இப்படிதான் ஹியூமன் ஐ அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. இதுல ஏற்படுற குறைபாடுனால ஒருவேளை லைட் முன்னாடி கன்வெர்ஜ் ஆச்சுனோ பின்னாடி கன்வெர்ஜ் ஆச்சுனோ நம்மளுக்கு அந்த மயோபியாவோ ஹைப்பர் மெட்ரோபியாவோ வரும். அது இப்போ நான் எக்ஸ்பெரிமெண்ட்ல செஞ்சு காமிச்சேன். நார்மலா ஒன்று கவனிச்சு பார்த்துருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம கண்ணுல வந்து சன்லைட்டை பார்க்கல பயங்கரமா பூசும். அப்படி கண்ணை நம்ம என்ன பண்ணுவோம், மறைச்சுக்குவோம். ஏன்? இந்த லென்ஸ் என்ன பண்ணும் நார்மலா இதே மாதிரி நான் ஆல்ரெடி எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்லியிருக்கேன். கன்வெர்ஜ் பண்ணுமா, மொத்த லைட்டே என்ன பண்ணும் கன்வெர்ஜ் பண்ணி இங்க கொண்டு வரும். நம்ம சூரியன்ல எவ்வளவு லைட் இருக்கு எல்லா லைட்டையும் இப்படி கன்வெர்ஜ் பண்ணி நம்மளோட ரெட்டினால இது பண்ணல அவ்வளோவோட பவரை நம்மளால பார்க்க முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா இந்த லென்ஸும் நம்மளோட இது சொல்லுவாங்க மேக்னிஃபிகன் மிரர். அந்த மிரர் அப்படின்னா எப்படி சொல்றேன்னா தமிழ் அது பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்க. நார்மலா நம்ம இந்த நெருப்பை வச்சு அது பேர் என்ன சொல்றது மிரர் வச்சு அடுத்து நம்ம நெருப்பை வைப்போம் கீழே பத்திக்கும். அதே மாதிரிதான் இந்த லென்ஸும் ஒர்க் ஆகும். அப்போ மொத்த லைட்டையும் அதே மாதிரி நம்மளுக்கு இங்கிட்டு கன்வெர்ஜ் பண்ணி கொண்டு வரையில பாத்தீங்க அப்படின்னா மொத்த லைட்டையும் இப்ப என்ன அதை கன்வெர்ஜ் பண்ணும். சூரியன் அடிக்குதுன்னா இந்த மொத்த லைட்டு இங்க பட்டு இங்க படையில நம்மளால அவ்வளவு லைட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல போக்கஸ் ஆகுறதுனாலதான் நம்மளால பார்க்க முடியறது இல்லை. இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அதுல எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி எப்படி மயோபியானா ஹைப்பர் மெட்ரோபியானா பிரஸ் பயோபியா என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிறத
நம்ம வீடியோல பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நம்ம என்ன அப்படின்னா மயோபியா, கிட்ட பார்வை அப்படிங்கிறது பார்க்க போறோம். இப்போ இந்த மயோபியா இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைட் என்ன ஆகும் அப்படின்னா, இது டிஃபால்ட்டா கண்ணுல இருக்கிற லென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கண்ணுல இருக்கிற லென்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, லைட்டை முன்கூட்டியே என்ன பண்ணிடும், குவிச்சிடும், கன்வெர்ஜ் பண்ணிடும். அதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கிட்டத்துல இருக்கிற பொருளா தெளிவா தெரிய ஆரம்பிக்கு, தூரத்துல இருக்கிற பொருள் தெளிவா தெரியாது. ஏன்னா ப்ராப்பரா போய் ரெட்டினால் அவங்களுக்கு என்ன ஆகாது, அந்த லைட் படாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், ஒரு கான்கேவ், ஒரு புளியாடி இருக்கு பாத்தீங்களா, அந்த புளியாடி லென்ஸ்னால செஞ்ச ஒரு கண்ணாடியை நம்ம போடையில என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு எக்ஸாக்டா போய் எதுல ரெட்டினால விழுகும், அதனால என்ன இருக்கும், தூரத்துல இருக்கிறது கிட்டத்துல இருக்கிறது ரெண்டுமே தெரிய ஆரம்பிக்கும். தெரியுதுங்களா? இது முன்னாடி, இது கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம். கண்ணாடியை கலட்டினா இது கண்ணாடியை போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு ரெட்டினால போய் லைட் விழுகுது. ஸோ நார்மலா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர்ஸ் அதுக்கு இந்த மாதிரி ஒரு லென்ஸ் கொடுப்பாங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி கண்ணாடி, இது ஒரு என்னது, உங்களுக்கு ஒரு குழியாடி தெரியுதுங்களா, நடுவுல குழியா இருக்கும். இந்த மாதிரில செஞ்ச ஒரு லென்ஸ்ல செஞ்ச கண்ணாடியை நம்ம போடையில நம்மளுக்கு என்ன ஆகும், கரெக்டா போய் ரெட்டினால விழுக ஆரம்பிக்கும். இப்ப செகண்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹைப்பர்மெட்ரோபியா. ஹைப்பர்மெட்ரோபியா இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா, ஹைப்பர்மெட்ரோபியானா ஒரு தூரப்பார்வை இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கண்ணாடி போடாத சமயங்கள்ல அவங்களுக்கு அந்த ரெட்டினாக்கு பின்பக்கம், விழித்திரைக்கு பின்பக்கம் போய் லைட்டு எல்லாம் குவிய ஆரம்பிக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு தூரத்துல இருக்கிற பொருள் தெளிவா தெரியும், பக்கத்துல இருக்கிற பொருள் தெளிவா தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் அதுல செஞ்ச ஒரு கண்ணாடி அவங்க போடையில பாத்தீங்க அப்படின்னா, கரெக்டா அது எங்க எக்ஸாக்டா குவியுது, ரெட்டினால விழுகுதுங்களா. அதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்துல இருக்கிற பொருள், தூரத்துல இருக்கிற பொருள் ரெண்டுமே தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். இந்த லென்ஸ்க்கு பொதுவா நார்மலா பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணாடி அப்படிங்கிறது கண்ணாடியில இந்த மாதிரி தெரியுதுங்களா, நம்ம கண்ணாடியை வைக்கல இந்த மாதிரிதான் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி பின்பக்கம் விழுகும். அதே இது நம்ம கண்ணாடி போடையில கண்ணாடிக்கு பொதுவாக உங்களுக்கு என்ன பண்றேன், அந்த கண்ணாடியோட லென்ஸ் அப்படியே டைரக்டா வைக்கிறேன். தெரியுதுங்களா? இதே கண்ணாடி போடையில உங்களுக்கு என்ன ஆகும், இந்த லென்ஸை கண்ணாடியில பிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தர ஆரம்பிப்பாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா பிரஸ்பயோபியா, இது எதனால நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏஜிங்னால. இப்ப இந்த லென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த லென்ஸுங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இந்த கண்ணுல இருக்கிற இந்த லென்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, நம்மளோட வயசாக என்ன ஆகும்னா சுருங்க ஆரம்பிக்கும். இது சுருங்கே ஆரம்பிக்கும், பிளஸ் அது எலாஸ்டிக்கா இருக்கும் உள்ள. இப்ப தூரத்துக்கு ஏத்த மாதிரி, ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது சுருங்கி விரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் நம்ம தூரத்துல இருக்கிற பொருளை பார்க்கல, அடுத்து பக்கத்துல இருக்கிற பொருளை பார்க்கலையே அது தன்னோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை அதை ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கும். இந்த மாதிரி புரியுதுங்களா? இந்த மாதிரி என்ன பண்ணும், முன்னாடி பின்னாடி இதை நான் லென்ஸை மாத்துறேன், ஆனா அங்க லென்ஸ் மாற்ற முடியாது. இது என்ன சுருங்கி விரிஞ்சு நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, தெளிவா இமேஜை காமிக்க ஆரம்பிக்கும். பட் ஆனா இது ஏஜிங்னால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகல, தூரத்துல இருக்கிறதையும் பார்க்க முடியாது, கிட்டத்துல இருக்கிறதும் இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடியே விழுக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்ணாடி தெரியுதுங்களா, சில பேர் வீட்டுல பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இது ஒரு பிரஸ்பயோபியா இருக்கிற ஒரு ஆளுக்கு 2 லென்ஸ் இருக்கும். தெரியுதுங்களா? முன்னாடி ஒண்ணு இருக்கும், பின்னாடி ஒண்ணு இருக்கும். சோ இந்த மாதிரி தெரியுதுங்களா, சில பேருக்கு இங்கன ஒண்ணு இருக்கும், இங்கன ஒண்ணு. இதெல்லாம் ஏஜிங்னால இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வர்றது. 2 லென்ஸுமே வச்சிருப்பாங்க, கான்வெக்ஸையும் வச்சிருப்பாங்க, கான்கேவையும் வச்சு தூர பார்வை கிட்ட பார்வை ரெண்டையுமே அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. இதே நார்மலான ஒரு பேஷண்ட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஏதாச்சும் ஒண்ணுதான் இருக்கும். அவங்களுக்கு இருக்கிற என்ன பிரச்சனையோ பிரச்சனைக்கு ஏற்ற லென்ஸ் தான் இருக்கும். ஆனா ஏஜிங்ல போயில பாத்தீங்கன்னா
உங்களுக்கு என்ன ஆகும்னா 2 லென்ஸையுமே ஒரே இதுல வைப்பாங்க. அப்ப இது கிட்டத்துல இருக்கையில ஒர்க் ஆக ஆரம்பிக்கும், இது தூரத்துல இருக்கையில உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும், ஒர்க் ஆக ஆரம்பிச்சு உங்களுக்கு தெளிவா இமேஜ ஃபோக்கஸ் பண்ணும். இப்போ எண்டு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த sin i பை sin r அப்படி அப்புறம் இந்த லென்ஸ் மேக்கிங் ஃபார்முலா இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரியல் டைமில் எப்படி நம்ம ஒரு லென்ஸை மேக் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு தான் இந்த ப்ரிஸத்தை பற்றின டீட்டெயிலாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ப்ரிஸத்தை என்ன பண்ணியிருக்காங்க, நேராக வச்சுருக்காங்களா, கீழே ஒரு ப்ரிஸம் வச்சுருக்காங்களா, இது ரெண்டும் என்ன பண்ணுது, ஒரு பாயிண்டில் வந்து உங்களுக்கு லைட்டை கன்வெர்ஜ் பண்ணுதா, மிச்ச இடத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா கவனிச்சு பாருங்கள். ஒரு நார்மலான ஒரு லென்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேலே இருக்கிற பாயிண்ட் வந்து என்ன பண்ணும், அதிகமான கன்வெர்ஜ் பண்ணும். அடுத்து இருக்கிறது கொஞ்சம் சென்டரில் இருக்கிறத வந்து ஒரு நார்மல் கிளாஸ், அது என்ன பண்ணாது, நோ ரிஃப்ராக்ஷன், எந்த ஒரு ஒளி விலகலும் அதில் நடக்காது. சைடில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் ஒரு அந்த பக்கம் ஒரு ப்ரிஸத்தை வச்சுருக்காங்க. இந்த ப்ரிஸம் ரெண்டும் உள்நோக்கி குளிக்கும். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி ஒரு லென்ஸை நம்மளுக்கு உருவாக்கியிருக்காங்க. இப்படி தான் ஒரு லென்ஸை உருவாக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்கேவ் குழியாடிக்கு ப்ரிஸத்தை தலைகீழாக யூஸ் பண்ணுவாங்க. தலைகீழாக யூஸ் பண்ணல என்ன ஆகும், அது டீவியேட் ஆகி வெளியே போகும். ஃபஸ்ட்டு இருக்கிறதும் லாஸ்ட் இருக்கிறதும் அதிகமாக டீவியேட் ஆகி வெளியே போகும். சென்டரில் இருக்கிறது பெருசாக உங்களுக்கு டீவியேட் ஆகுது. இப்போ இதை முழுசாக ஆக்கியிருக்காங்களா, ஒரு லென்ஸ் ஹாஃப் லென்ஸு, அடுத்து ஒரு கான்கேவ் லென்ஸோட ஃபுல் லென்ஸ் வந்துருச்சு, தெரியுதுங்களா. இப்போ இதில் ஒளி லைட் வந்து ஃபுல்லாக படையில் என்ன ஆகுது, டீவியேட் ஆகி விலகி வெளியே போகுதுங்களா. பட் ஆனால் இதோட ஃபோக்கல் பாயிண்ட் எங்கே இருக்கும், லென்ஸுக்கு பேக் சைடில் இருக்கும். இதை தான் முன்னாடி எக்ஸ்பெரிமெண்ட்லேயே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ புரியுதுங்களா, ஃபோக்கல் லென்த் ஏன் பேக் சைடில் வந்திருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லென்ஸில் வந்து தின்னாக யூஸ் பண்ணி நம்மளோட ஐசைட்டு ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, முன்னாடியோ பின்னாடியோ யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற லென்ஸை பாருங்களேன், அது ஒரு திக் லென்ஸ். இந்த லென்ஸ் என்ன பண்ணும், லைட்டை முன்கூட்டியே டைவர்ஜ் பண்ணிடுது. இது வந்து இதே வந்து இன்னொரு குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பின்பக்கம் டீவியேட் ஆனால் அதோட ஃபோக்கல் லென்த்தை அதிகம் பண்ணுவாங்க. ஒரு தின் லென்ஸ் என்ன பண்ணுது, லைட்டை பின்பக்கமாக போய் இன்னும் கொஞ்சம் தள்ளி டைவர்ஜ் பண்ணுது. இப்படி யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு லென்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த யூனிட்டில் இருக்கிற ஃபுல்லான எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டீட்டெயிலாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.